அருந்ததிற்கான உள்ளொதுக்கீடுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ உங்களோட நிலைப்பாடு அதில் என்ன? இல்லை மாற்று வழி? இல்லை நீங்கள் எந்த குடிகளினுடைய இடப்பகிர்வு ஒதுக்கீடுன்னு சொல்லக்கூடாது, ஒதுக்கீடுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒதுக்கீடு பண்ணி தான் நம்மளை ஒதுக்கிட்டாங்க. இடப்பகிர்வு தான் பகிர்வு. அதில் என்னென்னா எங்கள் பாட்டனார் அயோத்தியாஸ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சமபங்குங்கிறத நான் ஏற்கனவே எதிர்க்கிறேங்கிறார். அதுதான் அதுக்கப்புறம் பின்னாடி அண்ணல் அம்பேத்கர் அதை வலியுறுத்துறாரு. எப்படின்னா சமபங்குன்னா நீங்கள் பன்னெடுங்காலமாக நீங்கள் மாளிகையில் இருப்பீங்க, நான் மண் குடிசையில் இருப்பேன், நீங்கள் மேட்டில் இருப்பீங்க, நான் பள்ளத்தில் இருப்பேன். அப்புறம் நீங்கள் கல்வி மறுக்கப்படாத சமூகம், நான் கல்வி பல ஆயிரம் ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட சமூகம். இப்போ ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வரும்போது பொதுத்திறனில் வெல்வது கடினம். இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் கவனிக்கணும்னா 100 நாள் வேலைக்கு போகிற எங்கள் அம்மாவுக்கு என்ன உப்பு ஊறுகாய் அரிசி பருப்புக்கு வரியோ அதே வரி தான் சரக்கு மற்றும் சேவை வரி அதானி அம்பானி மனைவியும் கட்டுவாங்க. உங்களுக்கு வரி ஒன்றா இருக்குது, வாழ்க்கை தரம் ஒன்றா இல்லை. அப்போ சமபங்கிறது சரியா இல்லை, உரிய உரிமை உங்களுக்கு விளங்குதா? அப்போ அந்த அடிப்படையில் இந்த குடிகள், இந்த நாட்டின் குடிகள் எல்லாருக்கும் அவரவர்கள் குடிகளின் எண்ணிக்கைக்கேற்ப உரியதை பிரித்து கொடுக்கப்படணும். அதான் எண்ணி கொடு எடுத்து கொடுக்காதே, அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு அப்படிங்கிற கோட்பாட்டை முன்வைக்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ எங்கெல்லாம் குடிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கறது காரணம், நீண்ட காலமாக ஐயா ராமதாஸ் நாங்கள்லாம் கேட்கறது காரணம் அதான். நீங்கள் அவரவருக்கு உரியது கிடச்சிட்டா சமூகத்தில் போட்டி பொறாமை, உங்களுக்கு உண்டானது உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் போயிடுவீங்க, ஒரு பிரச்சனையும் வராது. அவருக்கு உண்டானது கிடச்சிருச்சுன்னா போயிடும். அப்போ எல்லாருக்கும் உரிய கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை சரியாக பிரித்து கொடுக்கறது கொண்டு வந்தது பேர் தான் இந்த சமூக நீதி. உங்கள் விளங்குதான் அண்ணன் சொல்கிறது. இப்போ நீங்கள் ஐயா நாங்கள் 18 விழுக்காடு எங்களுக்கு இருக்குது. யாருக்கு? பறையர் தேவேந்தருக்கு, ஆதி தமிழ் குடிகளுக்கும் தேவேந்தர். இதில் திடீர்னு எடுத்து உள்ஒதுக்கீடு 3 விழுக்காடு அருந்ததியருக்கு கொடுத்துட்றாரு. நீ பொதுவில் தானே இப்போ 10 விழுக்காடு எப்படி கொடுத்தாங்க? பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு பொதுவில் இருந்து அதில் தானே கொடுத்துருக்கணும். நீங்கள் அவ்வளோ காலம் ஆட்சியில் இருந்தீங்களா? பொதுவில் இருந்து பிரித்து 3 விழுக்காடு இல்லை 6 விழுக்காடு கூட கொடுங்க. யார் கேட்க போகிறா? எனக்கே 10 நாளே நெளிஞ்ச தட்டில் 4 பருக்கை போட்டு சாப்பிட்ருக்கேன், அதில் 2 எடுத்து கொடுத்தா அப்படி சரி கொடுத்துட்டீங்க விடு. நீ எம்பிசியிலேருந்து கொடுத்துருக்க முடியுமா? நீ எதை கொடுத்துருந்தா வெளியில் நடமாடி இருக்க முடியுமா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. நீ எனக்கு குரல் இல்லை, அதிகார வலிமை இல்லை, அரசியல் வலிமை இல்லை, நான் அப்படின்னாலும் நீ டக்குன்னு கொடுத்துட்ட. ஏன்னா நான் கேட்க வேண்டியவெல்லாம் உனக்கிட்டே 2-3 சீட்டுக்கு வந்து நிற்கிறதுனால நீ ஏன் சீட்டு எடுத்து கொடுத்துட்ட. சரி கொடுத்துட்ட. அப்போ அதில் என்ன பண்ணுற? பிரியாரிட்டி, முன்னுரிமை, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு சரத்தை சேர்க்குறது. அது எப்படி வருதுன்னு நீங்கள் உங்களுக்கு முன்னுப்பாக பாருங்கள். எங்களுக்கு 18 விழுக்காடு இருக்குது, 3 போயிடுச்சு, மீதி 15 இருக்கா? இந்த 15ல் இவங்களுக்கு அவங்க 3 அப்படியே அவங்க வீட்டு சாப்பாடு அவங்கக்கிட்ட அப்படியே இருக்குது. என் வீட்டு சாப்பாடு இருக்குல்ல இந்த 15, இதில் இவங்க சாப்பிட்டது போக மிச்சம் எனக்கு முன்னுரிமை. இதுலேயும் அவங்க வருவாங்க, அவங்களுக்கு போக எனக்கு அப்படின்னு சட்டம். இது எவ்வளோ பெரிய துரோகம் பாரு.